இரவுக்கு என்ன சாப்பாடு செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். புட்டு சாப்பிடணும் போல இருந்தது. புட்டுக்கு என்ன சூப்பர் காம்பினேஷன்? கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரிச்சு நல்லெண்ணெயில அப்படியே பிரட்டி ஒரு புடி பிடிச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கு. ஸோ அதுதான் செய்ய போறேன். புட்டுக்கு அடுத்த காம்பினேஷன் நண்டு குழம்பு. நண்டு குழம்பு, மீன் குழம்பு அதெல்லாம் உண்மையா சூப்பர் காம்பினேஷனா இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த நல்லெண்ணெயில கத்திரிக்காய் பொரிச்சு, அது ஊர் கத்திரிக்காய் பொரிச்சு ஒரு பிடி பிடிச்சா உண்மையா சூப்பரா தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ நான் வெங்காயம் பெற்றேன். எனக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட போட்டா பிடிக்கும். வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு தான் செய்ய போறேன். யா, ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. கத்திரிக்காய்க்குள்ள தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா பிரட்டிட்டு பொரிச்சா சூப்பரா இருக்கும். இதோட ஆக்சுவலி முட்டையும் சேர்த்து கிளறினா நல்லா தான் இருக்கு. உருளைக்கிழங்குக்குள்ள கொஞ்சம் உப்பு, அதுக்கு பிறகு மிளகாத்தூள் போட்டு அதையும் பிரட்டி வச்சுக்கொண்டேன் நான். ஏன்னா நான் மிளகுத்தூளும் போடலாம், ஆனால் இன்றைக்கி நான் போடலை, நான் முட்டைக்குள்ளே போட போகிறேன். அதுக்கு பிறகு ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு முதல் வெங்காயத்தை நான் போட போகிறேன். வெங்காயம் வந்து போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு கருவேப்பிலை. எனக்கு உண்மையாக இது எப்படி செய்கிறேன்னு முறையாக தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சபடி செய்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கோ, நான் செய்கிறது சரியா இல்லையான்னு. ஏன்னா முந்தி இந்த புட்டு நல்லெண்ணெய்க்குள்ளே பொரிச்சு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு அம்மா பிரட்டி தந்தா ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி கத்துறேன் நான். ஆனால் இப்போ நானே தேடி தேடி செய்கிறேன். அம்மா செய்க பார்த்து வைக்கல, எதுவும் இருக்கைக்குள்ள அதோட அருமை தெரியாது, எல்லாத்துக்கு பிறகு தான் தெரியும். ஸோ யா, அதால் இருக்கிற போதே நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணும். இப்போ இந்த இது கொஞ்சம் வதங்கி வரைக்குள்ளே நான் வந்து உருளைக்கிழங்கு போட போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பொரிய நேரம் எடுக்குமெண்டபடியாக நான் உருளைக்கிழங்கை போட்டு இதோட கொஞ்ச நேரம் வதங்க விட்டுட்டு, அதாவது கொஞ்சம் பொரிய விட்டுட்டு, இது ஒரு கொஞ்சம் பொரிஞ்சு பாதி நிலைக்கு வரைக்குள்ள கத்திரிக்காய் இதோட போடுவேன். ஏன்னா கத்திரிக்காய் வந்து டப்பண்டு இதாண்டிடும், நான் மெல்லிசா வெட்டினபடியாக அது டப்பண்டு பொரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வரைக்குள்ளே நாங்கள் எங்களோட கத்திரிக்காய் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதுக்குள்ள நாங்கள் எங்களோட கத்திரிக்காயை போடுவோம். போட்டு கிளறினா அஞ்சு பாருங்கோ, கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து பொரிஞ்சு இப்படி வந்துடும். இதுக்குள்ள வந்து நான் முட்டை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இதோட முட்டையும் சேர்த்து பொரித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதால் முட்டைக்குள்ளே கொஞ்சம் மிளகு சீரகத்தூள், பிறகு கொஞ்சம் சரக்குத்தூள் முட்டைக்கு போட்டு பொரிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேருந்து உரைப்புக்கு மிளகாத்தூள் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மற்றது உப்பு போடத்தானே வேணும். உப்பு போட்டுட்டு அடித்து போட்டு அந்த எங்களோட பொரியல் இருக்குது தானே அதுக்குள்ளே போட்டு கிளறினா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊற்றியாச்சு எனக்கு பொரியலோடு சேர்த்துட்டு இதை கிளறினா முடிஞ்சுது எங்களோட கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், முட்டை பொரியல். இதை வந்து இனி புட்டோட குழச்சி அடிக்க சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கு வந்து உளுத்தமா புட்டு தான் செஞ்சினாங்க. ஸோ உளுத்தமா புட்டோட நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்கு புட்டோட எந்த காம்பினேஷன் பிடிக்குமென்று கமெண்ட் பண்ணுங்கோ. டேக் கேர், பாய்.